ஃபுல் ஃபார்மில் சிவகார்த்திகேயன் வினோத் இயக்கத்தில் நடிக்கிறாரா? தளபதி 69க்கு ஆபத்து இல்லை. சிவகார்த்திகேயன் இப்போது அமரன் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். முகுந்த் வரதராஜன் என்ற ராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாற்று படம்தான் அந்த படம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்க, கமலஹாசன் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்தார் சிவா. அந்த படத்தில் ஷூட்டிங்கும் முடிவடையும் தருவாயில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சிவகார்த்திகேயனும் வினோத்தும் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. சின்ன திரையில் அறிமுகமாகி பிறகு வெள்ளித்திரையில் நுழைந்த சிவகார்த்திகேயன் இப்போது கோலிவுட்டின் டாப் 10 ஹீரோக்களின் ஒருவர். அவரது படங்கள் மினிமம் கேரண்டி என்ற உறுதி இருப்பதாலும் வியாபாரமும் கையை கடிக்காமல் நடப்பதாலும் அவரை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். மேலும் இப்போது சிறுவர்கள் சிறுமிகள் மத்தியில் சிவகார்த்திகேயன் டாப்பில் இருக்கிறார். எனவே இயக்குநர்களும் சிவாவை வைத்து படம் எடுக்க விரும்புகிறார்கள். கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான அயலான் திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதற்கு முன்னதாக வெளியான மாவீரனும் ஹிட் அடித்தது. இப்படி வரிசையாக 2 ஹிட்டுகளை கொடுத்த கையோடு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். கமலஹாசன் தயாரிக்கிறார். கண்டிப்பாக இந்த படம் சிவாவுக்கு ஹாட்ரிக் வெற்றியை பரிசளிக்கும். ஏனெனில் ரங்கூன் படத்தின் மூலமே ராஜ்குமார் பெரியசாமி தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதை நிரூபித்துவிட்டார். இதற்கிடையே சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார். இந்திய அளவில் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவரான முருகதாஸுக்கு கடந்த சில வருடங்களாகவே நேரம் சரியில்லை. அவர் எடுத்த படங்கள் அனைத்தையும் அட்டர் பிளாப் ஆகின. அவரது நிலைமையை பார்த்த ரசிகர்கள், அட நம்ம முருகதாஸுக்கா இந்த நிலைமை என பரிதாபத்தில் உச் கொட்டுகிறார்கள். எனவே இந்த படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுக்க முருகதாஸ் காத்திருக்கிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்ட கேரக்டர்களில் நடித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. அதில் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதே சமயம் ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கெரியரில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சிவகார்த்திகேயன் முதன்முறையாக நடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்திற்கு சிங்க நடை என்ற பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வெங்கட் பிரபுவுடன் அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார். அந்த படத்தின் ஷூட்டிங்கும் விரைவில் தொடங்கவிருக்கிறது. சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயனின் புதிய படம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி தற்கால தலைமுறை இயக்குநர்களில் பெரிதும் கவனம் ஈர்க்கும் வினோத்துடன் அவர் ஒரு படத்தில் இணையவிருப்பதாகவும் மகாராஜா படத்தை தயாரித்த ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள், ஐயோ அப்போ விஜயை வைத்து வினோத் இயக்கவிருப்பதாக படத்துக்கு ஆபத்தா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் தளபதி 69 படத்தை முடித்துவிட்டுதான் வினோத் சிவா படத்தை இயக்குவார் என்றும் அந்த கேப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து முடித்து விடுவார் என்றும் திரைத்துறையில் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன.